உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல உண்மைகளை தெரிந்து வைத்திருந்த ஒரு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரியை இப்போது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலே மற்றும் கோட்டாபய ராஜபக்ச நடத்திய ஒரு நாடகம் காரணமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருகின்றது. அவரை கொலை செய்துவிட்டு அல்லது மர்மமான முறையிலே அவரை மரணமடைய வைத்துவிட்டு கொரோனா மீது பழியை தூக்கி போட்டிருக்கின்றார்களாம் இந்த அதாவது கோட்டாபய ராஜபக்ச மற்றும் சுரேஷ் சாலே என்ற தகவலானது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் இந்த சாரா ஜாஸ்மின் இறந்து விட்டார் என்ற விடயத்தை வெளியே கொண்டு வருவதற்காகவும் சாரா ஜாஸ்மின் உயிரோடு இல்லை, அவருடைய மரபணுதான் இது என்பதை நிரூபிப்பதற்காகவும் கோட்டாபய ராஜபக்சவும் சுரேஷ் சாலேவும் நடத்திய நாடகங்களும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. இதன் ஒரு அங்கம்தான் 2021ஆம் ஆண்டு சானி அபயசேகரவும் 2 குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டார்கள் என்ற உண்மைகளும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இந்த விடயம்தான் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதிலே சானி அபயசேகர ஒரு விடயத்தை, அதாவது சானி அபயசேகர குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் அதிகாரியாக தொடர்ந்த காலங்களிலே, அதாவது 2019 காலப்போல் இருந்தபோது பல உண்மைகளை கண்டுபிடித்திருந்தாராம். அந்த உண்மைகளை மறைப்பதற்கு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த பின்னர் பெரும் நாடகங்களை ஆடியிருக்கின்றார், பல கைதுகளை செய்திருக்கின்றார், பலரை அதிகாரத்திலிருந்து அல்லது பதவிகளிலிருந்து தூக்கி இருக்கின்றார் என்ற உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. இப்போது கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற சுரேஷ் சாலேவும் இதற்கு உடந்தையானவர் என்ற உண்மைகளும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த விடயம் சார்ந்து, அதாவது 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த குண்டு தாக்குதலிலே சாரா ஜாஸ்மின் உயிரிழக்கவில்லை என்ற அடிப்படையிலான பல ஆதாரங்களை அப்போதைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய ஒரு அதிகாரி, அவருடைய பெயர் சமன் வீரசிங்கவாம், அவர் இந்த உண்மைகளை எல்லாம் திரட்டி வைத்திருந்தாராம். குறிப்பாக இந்த சாரா ஜாஸ்மின் இறக்கவில்லை, சாரா ஜாஸ்மினுடைய மரபணு பரிசோதனை போலியானது, எனவே இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது, இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சார்ந்து அல்லது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சார்ந்து இடம்பெற்ற இந்த விடயம், குண்டு தாக்குதலுக்கான விடயம் சார்ந்து ஏதோ ஒரு உண்மை இருக்கின்ற அடிப்படையிலே அவர் பல விசாரணைகளை மேற்கொண்டு அந்த ஆதாரங்களை எல்லாம் அவர் திரட்டி வைத்திருந்தாராம். ஆனால் 2021ஆம் ஆண்டு அவர் மரணம் அடைந்திருக்கின்றார். 2022ஆம் ஆண்டு அவர் மரணம் அடைந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய மரணம் மர்மமான முறையில் இடம்பெற்ற மரணம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது சமன் வீரசிங்க என்று சொல்லப்படுகின்ற குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய ஒரு அதிகாரியும் அவர் ஒரு சட்டத்தரணியும் என்று சொல்லப்படுகின்றது. அவருடைய மரணம் மர்மமான முறையிலே இருந்ததாம். ஆனால் 2022 இறந்த அவரை இவருடைய மரணம் கொரோனாவால் தான் நிகழ்ந்தது என்ற அடிப்படையிலே சொல்லி அவருடைய உடலுக்கு மரண விசாரணை மேற்கொள்ளாமல் அவருடைய உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படாமல் அப்படியே எரியூட்டப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நபர், அதாவது இந்த சமன் வீரசிங்க என்று சொல்லப்படும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரி தான் சாரா ஜாஸ்மின் தொடர்பான பல உண்மைகளையும் அவர் பெற்றிருந்தார், எடுத்து வைத்திருந்தார் அல்லது திரட்டி இருந்தார் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. அவரோடு சேர்ந்து அந்த உண்மைகளும் தீயிட்டு எரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பல உண்மைகளை இந்த சானி அபயசேகர அவரோடு சேர்ந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் எல்லோருமே இந்த உண்மைகளை எல்லாம் கண்டுபிடித்து விட்டார்களாம். அதாவது 2023ஆம் ஆண்டு சேனல் 4 தொலைக்காட்சிக்கு ஆசாத் மௌலானா இந்த இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலேவுக்கும் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் பிள்ளையானுக்கும் இது சார்ந்து தொடர்பு இருக்கின்றது என்று சொல்லியிருந்தார். இதற்கு முன்னரே 2019ஆம் ஆண்டே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற சொற்ப நாட்களிலே இந்த உண்மைகளை சானி அபயசேகர குழு, இப்போதைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கின்றார், அப்போதும் அவர் உயரிய பதவியில் இருந்தார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே, அந்த குழு அதனை கண்டுபிடித்து விட்டதாம் 2019ஆம் ஆண்டிலே. அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வரப் போகின்றார்கள் என்று ஒரு தகவல் வெளியே வருகின்ற போதுதான் ஆட்சி மாற்றம் இடம்பெறுகின்றது. ஆட்சி மாற்றம் இடம்பெற்றவுடன் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வருகின்றார். அவர் ஜனாதிபதியாக வந்தவுடன் செய்த முதலாவது வேலை சானி அபயசேகர உட்பட அவரோடு சேர்ந்திருந்த எல்லா அதிகாரிகளையும் பணியிடை நீக்கினாராம். பணிகளை விட்டு, அவருடைய பதவிகளை விட்டு அவர்களை நீக்கினார்கள். அதோடு 2021ஆம் ஆண்டு சானி அபயசேகரவும் இன்னும் 2 குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளும் கைது செய்யப்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் கைது செய்யப்பட்டது 2013ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஏதோ ஒரு மோசடி ஒன்றை அவர்கள் மீது சோடித்து 2021ஆம் ஆண்டு அவர்களை கைது செய்து சிறை அடைக்கின்றார் கோட்டாபய ராஜபக்ச. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் எதற்காக நடந்தது என்றால், அந்த ஒரு உண்மை, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான அந்த ஒரு உண்மை வெளியே வந்துவிடக் கூடாது,
என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் ஒரு அங்கம்தான் இந்த சமன் வீரசிங்க என்று சொல்லப்படுகின்ற குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய இன்னும் ஒரு அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அல்லது மர்மமான முறையிலே இறந்து போயிருக்கின்றார். அவருடைய உடல் கொரோனாவின் காரணமாகத்தான் அவர் இறந்தார் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டு அவருடைய உடல் எரியூட்டப்பட்டதாம். மரண விசாரணை மேற்கொள்ளவில்லை, குடும்பத்தாரிடமும் உடல் ஒப்படைக்கப்படவில்லை. இவை எல்லாம் ஏன் நடந்தது என்று பார்க்கின்ற போது சாரா ஜாஸ்மின் உயிரோடு இல்லை, சாரா ஜாஸ்மின் இறந்து விட்டார், சாரா ஜாஸ்மினுடைய மரபணு மாதிரி பொருந்தி போயிருக்கின்றது என்ற உண்மைகளை அல்லது என்ற அந்த போலியான விடயத்தை உண்மையாக்குவதற்கு முயற்சித்ததன் ஒரு நோக்கம்தான் என்று இப்போது விடயங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த சாரா ஜாஸ்மின் இறந்துவிட்டார், இறக்கவில்லை, இப்போதும் இருக்கின்றார் என்று இந்த அரசாங்கம் இப்போது வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பித்திருக்கின்றது. சாரா ஜாஸ்மின் என்று சொல்லப்படுகின்ற புலஸ்தினி மகேந்திரன் உயிரோடு இருக்கின்றார் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் நேரடியாக குறிப்பாக பாராளுமன்றத்துக்குள்ளே கூட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை தெளிவாக சொல்ல ஆரம்பித்து விட்டார். சாரா ஜாஸ்மினுடைய மரபணு மாதிரிகள் பொருந்தவில்லை. முதல் முறை மரபணு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாம், அது பொருந்தவில்லை. இரண்டாவது முறையும் மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதுவும் பொருந்தவில்லை. ஆனால் மூன்றாவது முறை கோட்டாபே ராஜபக்சவுடைய கடும் அழுத்தம் காரணமாக இந்த சுரேஷ் சாலேயுடைய தலையீட்டோடும் மரபணு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. சுரேஷ் சாலே மாத்திரமல்ல, சரத் வீரசேகருடைய தலையீடும் அதற்குள்ள இருக்கின்றது சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக மூன்றாவது முறையாக மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாம். அந்த மரபணு பரிசோதனை பொருந்தி போய்விட்டதாம். ஆனால் அந்த மரபணு பரிசோதனையை அரசாங்க தகவல் திணைக்களத்திற்கு சென்று நேரடியாக பெற்றுக்கொண்டவர் சுரேஷ் சாலே தான் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மரபணு பரிசோதனையிலே இவருடைய அதாவது இந்த சாரா ஜாஸ்மினுடைய தாயினுடைய மரபணு மாதிரிகளை தான் ஒப்பிட்டிருந்தார்கள். அதில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயமாம் 99% இவர்கள் ஒத்துப்போகின்றது, இவருடைய மகள் தான் இவர் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருந்தார். ஆனால் எந்த இடத்திலே எந்த மரபணு மாதிரிகள் எப்படி பொருந்தியது, எது பொருந்தவில்லை என்று எந்த ஆதாரங்களும் இல்லாமல் ஒரு மரபணு பரிசோதனை அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. அந்த அறிக்கை யாருடைய கைக்கும் செல்லக்கூடாது என்று அதை நேரடியாகவே அரசாங்க தகவல் திணைக்களத்திடம் சென்று வாங்கியிருக்கின்றார் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலே. எவ்வளவோ ஒரு மிக பெரும் நாடகம் இடம்பெற்றிருக்கின்றது, ஒரு கொலை அல்லது ஒரு விடயத்தை மறைப்பதற்காக என்பதன் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதில் இந்த சுரேஷ் சாலே அதாவது சத் மௌலானா சேனல் 4க்கு சொல்லியிருந்த அந்த விடயத்தின் அடிப்படையிலே சுரேஷ் சாலேவுக்கு தொடர்பு இருக்கின்றது. சுரேஷ் சாலே இராணுவ புலனாய்வாளர்களை கொண்டு தன்னுடைய வழிநடத்தலின் கீழே இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்டவர்களை வழிநடத்தி இருந்தார். அதற்கு பிள்ளையான முடந்தை சிறையிலே இருக்கும் போதே பிள்ளையானுக்கு இந்த தகவல்கள் தெரியும். இந்த குண்டு தாக்குதல்தாரிகளை இந்த சுரேஷ் சாலேவுக்கு அறிமுகப்படுத்தியதே பிள்ளையான் தான் என்ற அடிப்படையிலே தான் ஆசாத் மௌலானா இந்த சேனல் 4 தொலைக்காட்சிக்கு இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார். இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே சுரேஷ் சாலேவிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களை 25 பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்திருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர். சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் இறந்து போனதாக சொல்லப்படுகின்ற சாரா ஜாஸ்மினுடைய மரபணு மாதிரிகளை 3வது தடவையும் செய்ய வேண்டும், மரபணு பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கட்டாய அழுத்தம் கொடுத்திருந்தாராம் கோட்டாபே ராஜபக்ச என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே தான் 3வது மரபணு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய மிக முக்கியமான வழக்குகளிலே 3வது குற்றவாளியாக இந்த சுரேஷ் சாலேவுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பல மர்மங்கள், பல முடிச்சுக்கள் அவிழ ஆரம்பித்திருக்கின்றது. இதற்காக பல அதிகாரிகள் பணி நீக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள், பலர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி இடம்பெற்றது மாத்திரமல்லாமல் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இதுதான் காரணம், இவ்வளவுதான் என்ற அடிப்படையில் மூடி மறைப்பதற்கு பெரும் நாடகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. இப்போதும் அந்த விடயம் வெளிவரக்கூடாது என்பதற்காக ராஜபக்சக்கள் தரப்பு ஒன்றும் வாய் திறக்கவில்லை. அதான் மிக முக்கியமான விடயம். அவர்களை சூழ இருந்த, அவர்களை சுற்றி இருந்த அவர்களுடைய எடுபிடிகள் எல்லாம் வாய் திறக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் தான் இந்த விமல் வீரவம்ச. அவர் சொல்கின்ற விடயம், நான் உண்ணாவிரதம் இருப்பேன், அதாவது இந்த சாலேவை விடுதலை செய்யாவிட்டால் நான் சாகும் வரையிலே உண்ணாவிரதம் இருப்பேன் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் முன்னால் என்ற அடிப்படையிலும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் சுரேஷ் சாலே. விடுதலை புலிகளின் மிக முக்கியமான உறுப்பினர்களை கைது செய்ய காரணமாக இருந்தவர் சுரேஷ் சாலே. விடுதலை புலிகளின் தளபதிகளிலே ஒருவராக இருந்த, அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வன் அவர்களை மரணமடைய செய்வதிலே மிக முக்கிய பங்காற்றியவர் இந்த சுரேஷ் சாலே. அப்படியாப்பட்ட சுரேஷ், அதாவது கேபியை கைது செய்ய, குமரன் பத்மநாதன் அவர்களை கைது செய்ய காரணமாக இருந்தவர் சுரேஷ் சாலே. அப்படியாப்பட்ட சுரேஷ் சாலேவையே கைது செய்து விட்டீர்களே, புலிகளை அளித்த சுரேஷ் சாலேவையே கைது செய்து விட்டீர்களே என்ற அடிப்படையிலே இந்த உதயகமன்
கமன்வல, விமல் வீரவம்ச இன்றைய தினம் சர்வஜன அதிகாரம் கட்சி சார்ந்த அறிக்கையிலும் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சர்வஜன அதிகாரம் கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் இதை சொல்லியிருக்கின்றார். விடுதலை புலிகளை அழிக்க காரணமாக இருந்து சுரேசாலேவே கைது செய்து விட்டீர்கள் அல்லவா, இந்த அரசாங்கம் இவ்வளவு பெரிய துரோகம் செய்கின்றது இந்த தேசியவாதிகளுக்கு. எனவே இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இலங்கையை நன்றாக மாற்றுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு இவ்வளவு துரோகம் செய்கின்றது என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே இந்த விடயத்தை உட்புகுத்தி அல்லது திணித்து வருகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். ஆனால் நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் செய்வதைத்தான் செய்வோம் என்ற அடிப்படையில் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவும் தங்களுடைய நகர்வுகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலே முதற்கட்டம் தான் சுரேஷ் சாலேவிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களினுடைய 25 பக்கங்கள் கொண்ட அறிக்கை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் சொற்ப நாட்களிலே வெளிவரப் போகின்றது. அதிலும் அடுத்த கைது யார் என்பதை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தீர்மானிப்பதற்கு முன்னரே உதயகமன்பில சொல்லிவிட்டார். அதாவது இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்கின்றது. இதிலே முதலாவது பிள்ளையானை கைது செய்தது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாகத்தான், இரண்டாவது சுரேசாலே, அப்படி என்றால் மூன்றாவது கோட்டாபய ராஜபக்ச தான் என்ற அடிப்படையிலே அவர் வெகுளியாக உண்மையே சொல்லிவிட்டார் இந்த உதயகமன்வல. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த பெருந்தலை இதிலே யார் சிக்கப் போகின்றார்கள் என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.